என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்திக்க இருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கவும், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகளை கோரியும் பிரதமரிடத்திலே ஒரு விரிவான கோரிக்கை மனுவை சமர்ப்பிப்பார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற நாளில் பங்கேற்காத சில முதலமைச்சர்களில், அந்த பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவில் பங்கேற்காத சில முதலமைச்சர்களில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ஒருவர். கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியோடு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவியில் இருந்த தருணங்களிலெல்லாம் ஒரு மோதல் போக்கை அதிமுக அரசு கடைபிடித்து வந்தது. பல பிரச்சனைகளிலே அவர்களுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலவியது. இப்போது நரேந்திர மோடி அரசு பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில், தனி பெரும்பான்மையுடன் பாஜக வென்று ஆட்சியை அமைத்திருக்கக்கூடிய நிலையில், தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பிரச்சனையில் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு அவர் சந்திப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த பயணத்தின் நோக்கம் தமிழகத்தின் நலன் மட்டும்தானா, மத்திய மாநில அரசுகளுடனான நல்லுறவின் தொடக்கமா, அல்லது இது ஒரு வழக்கமான சந்திப்பா, அல்லது வேறு அரசியல் நோக்கங்கள் ஏதும் இதில் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடிக்குமார், காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஜி.ஆர். ரவிச்சந்திரன், மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ். மணி, கேள்விகளோடு பார்வையாளர்கள். நாம் பேசலாம். வணக்கம். மணி, உங்களிடமிருந்தே தொடங்கலாம். ஜெயலலிதா அவர்களுடைய இந்த பயணம் உங்கள் பார்வையில் எப்படிப்படுகிறது? எதற்காக? ஒரு நல்லுறவின் தொடக்கமாக இதை பார்க்க வேண்டுமா? கோரிக்கைகளுக்கான பயணமா? அரசியல் நோக்கம் இதில் இருக்கிறதா, அல்லது வழக்கமான ஒரு பயணம்? இது வெறும் வழக்கமான பயணம்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அவர்கள் பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை. மோடி 3 முறை முதலமைச்சராக அவர் பதவியேற்ற பொழுது 2002, 2007, 2012 ஜெயலலிதா நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தினார். ஆனால் இந்த முறை அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகவில்லை. அது ராஜபக்சே வருகை ஒரு காரணமாக இருந்தாலும் அவர் போகவில்லை அதற்கு. ஆகவே இன்று அவர் 3ஆம் தேதி சந்திப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. மாநிலத்தின் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக முதலமைச்சர் மோடியை சந்திக்கிறார் என்று அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வமான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் அதை தாண்டியும் இதை பார்க்கிறேன். இது வெறும் ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு மட்டுமல்ல. இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசும் மோடியும் தேவைப்படுவதை விட மோடிக்கு நிச்சயமாக ஜெயலலிதா அரசியல் ரீதியாக தேவைப்படுகிறார். ஆகவே அந்த ஒரு உறவின் தொடக்கமாகவும் இதை நாம் பார்க்க வேண்டும். மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் அதிமுக அதிக எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த தேவை என்கிற கருத்தை சொல்கிறீர்கள் நினைக்கிறேன். அது ஒண்ணு மட்டுமல்ல, எண்ணிக்கை அளவில் நீங்க சொல்ற மாதிரி ராஜ்யசபால பிஜேபிக்கு என்டிஏக்கு பெரும்பான்மையான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கிடையாது. முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதில் அதில் சிக்கல் நிலவுகிறது. அதில் அதிமுகவின் ஆதரவு நிச்சயமாக அவர்களுக்கு தேவை. அதை தாண்டியும் அரசியல் ரீதியான சில காரணங்கள் இருக்கின்றன. அதை நாம் நிகழ்ச்சியின் போக போக விவாதிக்கலாம். திரு ஜி.ஆர். ரவிச்சந்திரன், இது வழக்கமான சம்பிரதாயமான சந்திப்பு அல்ல, இதற்கு அரசியல் முக்கியத்துவம் நிறைய இருக்கிறதுன்னு மணி சொல்றார். உங்கள் பார்வையில் என்ன? எங்களை பொறுத்தவரையில் அதிமுக என்றுமே ஒரு தோழமை கட்சி தான். கூட்டணியில் இல்லாமல் இருந்திருக்கலாம், எங்களுக்கு அவர்கள் தோழமை கட்சி தான். இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பாராளுமன்ற அமைச்சரவையினுடைய பாராளுமன்ற விவகாரங்களை கவனிக்கக்கூடிய அமைச்சர் வெங்கையா நாயுடு இதே பதில தான் பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்கார். ADMK may not be our alliance partner, but they are definitely our friendly party அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நோக்கத்துல தான் நேச்சுரல் அலைன்னு உங்களுடைய எதிர்ப்பாளர்களோ அல்லது நீங்க கூட்டணி சேர்ந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஃப்ரெண்ட்லி பார்ட்டியா 15-20 நாட்களுக்கு முன்னாடி கூட இல்லையே. தமிழ்நாட்டிற்கு வந்த மோடி இதை நட்பு ரீதியான கட்சி என்று சொல்லவில்லை. முதலமைச்சர் ஆட்சியை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை அவர் குறை கூறி பேசியதைத்தான் நாம் பார்த்தோம். இல்ல, அதெல்லாம் குறை கூறி பேசி இருக்கிறார். அதற்கு ஒரு காலகட்டங்கள் நடந்தது, தேர்தல் முடிந்து விட்டது, அதற்கான எல்லா விஷயங்களும் அதுல முடிஞ்சது. இன்னைக்கு அதை பத்தி பேசுறது, நடந்ததை பத்தி நம்ம பேசாம இனிமே நடக்க போறதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு அவங்க 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கு போறாங்க.
பிரதம மந்திரி மீட் பண்ண போறாங்க. இன்னும் அவங்க டீடைல் அஜெண்டா என்னங்கிறதுன்னு வரல. இன்னைக்கு மீட் பண்றாங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த கடந்த 3 வருடங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழகத்திற்கு வரவேண்டிய நியாயமான என்னென்ன தமிழகத்துக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்காம இருந்ததுக்கு காங்கிரஸ் மட்டும் காரணம் இல்ல, இங்க இருந்த திமுகவும் அங்க ஒரு காரணமா இருந்தாங்க. அந்த மாதிரியான குறுக்கீடுகளால இப்ப எதுவுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 பேருமே மாநில முதலமைச்சர்களா இருந்து பல கஷ்டங்களை காங்கிரஸால அனுபவித்தவர்கள் என்ற ஒரு ரீதியில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இந்த மீட்டிங் பாதிக்கப்பட்ட இருவருடைய சந்திப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம், வெற்றியாளர்கள் இருவரது வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாம். பாதிக்கப்பட்டவர்கள் சந்திப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நான் கண்டிப்பா நம்பலாம். அதாவது கடந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லுறவு இருந்ததோ இல்லையோ, நரேந்திர மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு அரசியல் ரீதியான தனிப்பட்ட முறையில் நட்புறவு இருந்தது. நண்பர் மணி சொன்ன மாதிரி பதவியேற்பு விழாவுக்கு போனார், அவர் இதே போல பதவியேற்பு விழாவுக்கு வந்தார். இவருக்கு வடை பாயாசத்தோடு போயஸ் தோட்டத்தில் விருந்து வழங்கப்பட்டது. ஆக நல்ல நட்பு இருந்தது. திடீரென்று என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு திடீரென்று காவிரி பிரச்சனையில பாஜகவால் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் ஏற்படாது என்று சென்னையில் அவர் பேசியிருக்கிறார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திலே. அதே போல முதன்மை மாநிலம் குஜராத்தா தமிழ்நாடு என்று வரும்போது புள்ளி விவரங்களோடு இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதன்மை மாநிலம், குஜராத் முதன்மை மாநிலம் அல்ல என்று காங்கிரஸ் கட்சியில கூட அந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஆதார புள்ளி விவரங்களை சொல்லி அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கவில்லை. ஜெயலலிதா அந்த வேலையை செய்தார். அதே போல பல விஷயங்களிலே அவர் வந்து கடுமையான பாஜக எதிர்ப்பு, நரேந்திர மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை திடீரென்று எடுத்தார். ஆனா இதற்கு தேர்தல் நேரத்தில் எதிரும் புதிருமாக மோதிக்கொள்ளக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதும் மோதிக்கொண்டு பேசுவதும் இயற்கைதானே. அது அப்படியெல்லாம் விமர்சித்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு பிரதமர் மோடி வந்து பெரும்பான்மையோடு இன்னைக்கு பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஆக இனி உறவு என்பது ஒரு முதலமைச்சர் பிரதமர் என்கிற அடிப்படையில் அந்த உறவு இருந்து அந்த உறவை அவர் வளர்த்து கொண்டு அதன் மூலம் தமிழகத்தை வளர்த்தெடுக்கிற பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு, போராடி பெறுவதற்கு, தமிழகத்தின் குரலை ஆட்சியாளர்கள் செவிமடுக்க வைத்து 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு, ஏன்னா தமிழ்நாட்டில் மத்திய அமைச்சரவையில் நமக்கு பங்களிப்பு இல்லை. ஒரு காலத்தில் 17 பேர் இருந்தோம், 11 பேர் இருந்தோம். அப்பெல்லாம் தமிழ்நாடு வளம் கொழிக்கும் பல திட்டங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். நீங்கள் பார்க்கிற வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்க்கிற 10 ஆண்டு காலிலே ஏற்பட்ட வளர்ச்சி என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பங்கு வகித்த மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த திட்டங்களை யாரும் மறுக்கவே முடியாது. நீங்கள் பார்க்கிற கோயம்பேடு, நீங்கள் பார்க்கிற கத்திப்பாரா மேம்பாலங்கள், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கோம். ஆனால் 2004 இருந்து 2006 வரை இதே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த முறை மோதல் போக்கு, தொடர்ந்து அதே மாதிரி மோதல் போக்கு, கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயும் மோதல் போக்கு, நல்லுறவு இல்லாமல் ஒரு நிதியமைச்சரை பார்க்க மறுக்கிற போக்கு. ஆக ஒரு பிரதமர் இப்ப வந்து நீங்க மதிக்கணும், அப்போதான் பிரதமர் உங்களோட நல்லுறவு, நீங்களும் அதே மாதிரி பரஸ்பர உறவு, நல்லுறவு, தமிழகத்தின் நலன் சார்ந்து அந்த உறவு அமைய வேண்டும். அந்த உறவை வளர்த்துக் கொள்ள இனியாவது தமிழக முதலமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். திருக்குமார், அதாவது இன்றைக்கு 3ஆம் தேதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்திய பிரதமரை சந்திப்பது என்பது அது உரிய விளக்கங்களோடு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறதுக்கு தான் அதன் நோக்கம். 2வது, இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் கடந்த காலங்களில் அவர்கள் குஜராத் முதலமைச்சராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் மாநிலங்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது 2 முதலமைச்சர்களும் ஒரே நிலையில் நின்று அதை எதிர்த்திருக்கிறார்கள். இப்படி பல காரணங்களால் அவர்கள் ஒரு சுமூகமான உறவை வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பிரதமரை சந்திப்பது என்பது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காரணத்தால் மட்டும் அதற்கு ஒரு அழுத்தம் தருகின்ற சூழ்நிலை இருக்கிறதே ஒழிய, ஒரு இதே மன்மோகன் சிங் பிரதமர் ஆகின காலத்திலையும் தமிழ்நாட்டினுடைய தேவைகளுக்கு போய் நேரில் சந்திச்சு இந்தந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அதுக்கு தொடர்ச்சியா மேல் நடவடிக்கை எடுக்கல, அதுக்கு ஒரு சரியான முயற்சி மேற்கொள்ளவில்லை என்ற சூழ்நிலையில் அதை எதிர்க்க வேண்டிய நிலை வந்தது. இன்னைக்கு கூட நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே அழைக்க சொல்ல தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் போகல. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் யாருமே கலந்துக்கல.
ஆக எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய தேவைகளுக்கு உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமையானால் அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவானவர்களாகவோ அல்லது நேசமானவர்களாகவோ அல்லது எதிர்ப்பார்களோ என்பது பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வார்களோ, தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களோடு சுமூகமான உறவை என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இதன் மூலம் வெளிப்படுகின்ற செய்தி. இல்ல அதாவது மத்தியில் இருக்கிற ஆட்சி அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாலே தான் தேர்வு செய்யப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் 37 பேர் இன்னைக்கு இப்படி இருக்கலாம். பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாலே தேர்வு செய்யப்படுகிறவர் தான் பிரதமர், சட்டமன்ற உறுப்பினர்களாலே தேர்வு செய்யப்படுகிறவர் முதலமைச்சர். இந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். ஏதோ மத்திய அரசு என்பது அந்நிய அரசு, ஏதோ வடபுலத்து அரசு, அது ஏதோ இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்க வந்த அரசு, அது இந்த நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக வஞ்சிப்பதற்காக ஒரு மத்திய அரசு, இப்படியெல்லாம் அணுகுமுறை இருப்பது அடிப்படையிலே அது கோளாறு இருக்கு. அடிப்படையிலே அது பிரச்சனை. ஒரு பிரச்சனையை மத்திய அரசு போது அதை 2 மாநில பிரச்சனையில எப்படி தீர்ப்பது என்பதில் ஒரு நெளிவிசிறியோடு போக வேண்டிய நிலையெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு முதலமைச்சர் தொலைநோக்கு பார்வையோடு மாநில நலன் சார்ந்து மத்திய அரசு நலன் சார்ந்து அவர் சிந்திக்கணும். அதாவது மரியாதைக்குரிய கோபண்ணா அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள், அதுல நான் மாறுபட்ட கருத்தே சொல்லல. அந்த எண்ணம் மாநில அரசுக்கும் மாநில முதலமைச்சருக்கும் மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லதான் நான் வேறுபடுறேன். அந்த எண்ணம் மத்திய அரசுக்கு கடந்த காலத்துல இல்லாதனாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. உறவு என்பது இருவழி பாதை தான். அதாவது ஒருத்தர் உறவை விரும்புவதும் ஒருத்தர் அதை நிராகரிக்கிறது என்ற சூழ்நிலை மட்டும் இல்லாம இந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கத்துக்கு திமுகவினுடைய ஆதரவு தேவை என்ற ஒரே காரணத்தினால் அவர்களுடைய நிலையை இவர்கள் ஏற்றுக்கொண்டோ அல்லது அவர்களுக்கு பயந்தோ தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய தேவைகளை பாராமுகமாக இருந்தார்கள். பல நேரங்களில் தமிழ்நாட்டு அரசாங்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுகின்ற பொழுது கூட அதற்கு எதிரான நிலையை அதை பற்றி கவலைப்படாமல் அது முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலும் தொடர்ந்து தமிழகத்தை அவர்கள் பாராமுகமாக இருந்தார்கள். இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய மத்திய அமைச்சர்கள் எப்படி பாராமுகமாக இருந்தார்களோ அதற்கு எதிர்மறையாக கர்நாடகாவில இருந்தும் கேரளாவில இருந்தும் வந்த அமைச்சர்களும் மத்திய அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் மரியாதைக்குரிய ஒரு சில தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் தேசிய தலைவர்கள் சொல்லப்பட்டவர்கள் கர்நாடகாவில இருக்கிற அதிமுக நிலை என்ன? காவிரி தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லுகிறார்களா? அந்த மாநிலத்தில் அந்த நிலை அவர்கள் எடுக்கிறார்கள். அங்கே இருக்கிற காங்கிரஸ் மக்களுக்காக பேசும்போது நீங்க சொல்றது தவறு. கர்நாடகாவில் எந்த காலத்திலும் அதிமுக அந்த நிலையை எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கர்நாடகாவில் போட்டியிடுவதையே நிறுத்திவிட்டது. அந்த தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பது மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை லட்சியம். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.